தஞ்சாவூர் மாவட்டம் கும்பகோணத்தில் காங்கிரஸ் கட்சி உறுப்பினர்கள் சேர்க்கைக்கான நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் கலந்து கொண்ட மயிலாடுதுறை எம்பி சுதா செய்தியாளர்களிடம் கூறியதாவது, மத்திய பட்ஜெட்டில் தமிழகத்திற்கு ஏதாவது ஒரு நிதியை நிதியமைச்சரும் பிரதமர் மோடியும் ஒதுக்கீடு செய்வார்கள் என தமிழக எம்பிக்கள் நம்பிக்கையோடு இருந்தோம். ஆனால் சிறிய அறிவிப்புகள் கூட இல்லை. தமிழகத்தை வெறுப்புணர்வோடு தான் நிதியமைச்சர் பார்க்கிறார். திருக்குறள் தமிழ் என பிரதமர் மோடி தொடர்ந்து பேசுகிறார். ஆனால் தமிழக மக்களையும் மண்ணையும் வெறுப்பது போலதான் மோடி நடந்து கொள்கிறார். பிரதமர் மோடி மற்றும் நிர்மலா சீதாராமன் பாக்கெட்டில் இருந்து காசு கேட்கவில்லை. நாம் செலுத்தும் வரியை தான் கேட்கிறோம். ஆனால் தமிழக பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை தமிழகத்திற்கான நிதியை கேட்பதை விட மற்ற கதைகளை பேசி வருகிறார். கல்விக்கு இந்த ஆண்டு வரவேண்டிய ரூபாய் 4500 கோடியை கேட்டால் மும்மொழி கொள்கையை ஒத்துக்கொள்ள வேண்டும் என மத்திய அரசு கூறுகிறது. ஒருபோதும் மத்திய அரசின் இந்த சர்வாதிகார போக்கிற்கு தமிழ் மண்ணும் தமிழ் மக்களும் தமிழ் உணர்வாளர்களும் தலைவணங்க மாட்டோம். தமிழ் மொழியை கற்றவர்கள் உலக அரங்கில் தலை சிறந்தவர்களாக உள்ளனர். இந்தியை நாங்கள் வெறுக்கவில்லை, திணிக்க வேண்டாம் என்கிறோம். பிரதமர் மோடி தமிழ் மொழியை அலுவல் மொழியாக அறிவிக்க வேண்டும். அப்படி இல்லாவிட்டால் தமிழக மக்களுக்கு அவர் செய்வது பெரிய துரோகம். கல்விக்கான தொகையை கேட்கிறோம் என்பதற்காக திருப்பரங்குன்றம் விவகாரத்தை வைத்து திசை திருப்புகிறார்கள். முருகனின் பெயரை வைத்துக் கொண்டு எல்லா வித்தைகளையும் செய்து வருகிறார்கள். முருகனே வந்து திருத்தினாலும் இவர்கள் திருந்த மாட்டார்கள். RSS கும்பலை முருகன் ஒரு நாள் வதம் செய்வார் என்றார்.